ஹைதராபாத் சந்தா நகர் பகுதியில இருக்க கசானா ஜுவல்லரியில பட்டப்பகல்ல நடந்த கொள்ளை முயற்சி அந்த பகுதியையே பரபரப்புல ஆழ்த்தி இருக்கு. காலை 10:35 மணி அளவுல கடை திறந்து சில நிமிடங்கள்லயே 4 முதல் 6 பேர் கொண்ட ஆயுத கும்பல் மோட்டார் சைக்கிள்கள்ல வந்து கடைக்கு உள்ள புகுந்திருக்காங்க. சிலர் முகக்கவசம் அணிஞ்சும் சிலர் முகத்தை மறைக்காமலும் இருந்திருக்காங்க. அவங்க கையில துப்பாக்கிலாம் இருந்ததுனால ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் அச்சத்துல உறைஞ்சிருக்காங்க. அந்த கும்பல் ஊழியர்களை துப்பாக்கியால மிரட்டி நகைகள் இருக்க லாக்கர் சாவிய கேட்டு அழுத்தமும் தந்திருக்காங்க. ஆனா கடை மேலாளர் மறுத்ததுனால ஒருவர் மீது நேரடியா துப்பாக்கி சூடும் நடத்தப்பட்டிருக்கு. அந்த குண்டு துணை மேலாளருடைய கால்ல பாய்ந்து உடனே அவர் ரத்தத்துல மூழ்கி விழுந்திருக்காரு. பிற ஊழியர்கள் அவரை விரைவா அருகில் இருக்க மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. கொள்ளையர்கள் சில வெள்ளி நகைகளை மட்டும் விரைவா பறிச்சுக்கிட்டு சம்பவ இடத்துல இருந்த சிசிடிவி கேமராவையும் சுட்டு சேதப்படுத்தி இருக்காங்க. இதனால அவங்க முகங்களை பதிவு செய்ய முடியாத நிலை உருவாகி இருக்கு. அதற்கிடையில கடையிலயும் வெளிப்புறத்திலயும் இருந்தவங்க அதிர்ச்சியில அலறியோடி தப்பிச்சு போயிருக்காங்க. சம்பவம் குறிச்ச தகவல் கிடைச்சதுமே சைபராபாத் காவல் ஆணையர் அவினாஷ் மகாத்தி உயர் அதிகாரிகளுடன் சம்பவ இடத்துக்கு வந்து ஆய்வு மேற்கொண்டாரு. ஊழியர்கள் மற்றும் சாட்சியங்களிடமிருந்து விரிவான தகவல்களும் சேகரிக்கப்பட்டது. இந்த வழக்க மிக முக்கிய முன்னுரிமையா கருதி குற்றவாளிகளை பிடிக்க 10 சிறப்பு விசாரணை குழுக்களை அமைச்சு எல்லா மாவட்டங்களிலும் உயிர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. கடை மற்றும் சுற்றுப்புறங்கள்ல இருக்க சிசிடிவி கேமரா காட்சிகளை காவல்துறை பரிசோதித்து கும்பல் தப்பி செல்லும் பாதையையும் பயன்படுத்திய வாகனங்களையும் கண்டறிய முயற்சி நடைபெற்று வருது. சம்பவத்தின் போது அந்த கும்பல் இந்தியில பேசியதா கூறப்படுது. இதன் அடிப்படையில அவங்க வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம்னு காவல்துறை சந்தேகிக்குது. இந்த சம்பவம் அதிக பாதுகாப்பு கொண்டதா கருதப்பட்ட நகை கடைகள்ல கூட பட்ட பகல்ல கொள்ளை முயற்சி நடக்க முடியும் என்பதை காட்டி ஹைதராபாத் மக்களை அதிர்ச்சியிலையும் அச்சத்திலையும் ஆழ்த்தி இருக்கு.